After much pressure and anticipation, there are reports in the German media the country will send Leopard 2 battle tanks to Ukraine. ரஷ்யா-உக்ரைன் போர் எந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சோமோ, எந்த இரண்டு நாடுகள் சந்திக்கக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, அந்த இரண்டு நாடுகள் சந்தித்து கொண்டன. அந்த இரண்டு நாடுகளுக்கு இடையேயான போர் மூன்றாவது உலகப் போரா வெடிப்பதற்கு போதும், செகண்ட்ஸ் போதும். இது ஏன் இவ்வளோ முக்கியமான ஒரு தருணமாக மாறி நிற்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இரண்டு நாடுகள், ஒன்று ஜெர்மனி, இன்னொன்று ரஷ்யா. இந்த இரண்டு நாடுகளுடைய யுத்தம் தான் இரண்டாவது உலகப் போருக்கான மெயின் பிரச்சனையாக மாறிச்சு. இந்த இரண்டு நாடுகள் எதிரெதிர் திசையில் போகும்போது தான் உலகப்போர் ரொம்ப தீவிரமாக மாறிச்சு. அதே மாதிரியான ஒரு தருணம் இப்போ மறுபடியும் ரஷ்யா உக்ரைன் போரில் வந்திருக்கு. லெப்பர்ட் அப்படிங்கிற ஜெர்மனியுடைய டேங்குகள், இந்த டேங்குகை பற்றிய விரிவான ஒரு அலசலை தமிழ் பட்சத்தில் பார்த்துடலாம். அது என்ன, லெப்பர்ட் அப்படிங்கிற ஒரு டேங்க் சொல்கிறாங்க, அப்ராம் அப்படிங்கிற ஒரு டேங்க் சொல்கிறாங்க, சேலஞ்சர் 2 சொல்கிறாங்க, T-19 சொல்கிறாங்க. இதனுடைய கம்பேரிசன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலான வேறொரு காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த லெப்பர்ட் அப்படிங்கிற இந்த டேங்கை நாங்கள் உக்ரைனுக்கு கொடுக்கறதுல எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஜெர்மனி சொல்லியிருக்காங்க. ஜெர்மனி இப்படி சொன்னதுக்கு என்ன காரணமாக இருக்கும், ரஷ்யா இதை எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ண போகிறாங்க, இதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? டாபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ சொல்கிறது தான். உங்களுடைய உயர் அதிகாரிகள் இல்லாட்டி உங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய சில நபர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்கும்போது, பார்க்கலாங்க, நான் செஞ்சிடறேங்க, முடிஞ்சா செஞ்சிடறேங்க அப்படிங்கிற சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே அப்படி சொல்லக்கூடாது. எஸ்னா எஸ், என்னால் முடியும், நோனா நோ, என்னால் முடியாது. ஆனால் இந்த நோ சொல்கிறது தான் நிறைய பேருக்கு வராது. அப்படி எப்படி நோ சொல்கிறது, ஹவு டு சே நோ அப்படிங்கிற ஒரு ஆடியோ புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக் எஃப்எம். அதை கேட்பதற்கு குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அப்படி டவுன்லோட் பண்ண பிறகு 50% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்காக யூஸ் பண்ண வேண்டிய கூப்பன் கோடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்ஸ் 50 அப்படிங்கிறது தான். தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். கேளுங்க, மனதுக்கு பிடித்ததை. குக் எஃப்எம் காண்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உக்ரைனை பொறுத்த வரைக்கும் வின்டர் முடிஞ்ச உடனே மிகப்பெரிய ஒரு யுத்தம் இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். உக்ரைன் ரஷ்யா போரை பற்றி டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. சோலிடார் அப்படிங்கிற பகுதியிலிருந்து உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் எல்லாருமே வெளியேறிட்டாங்க. இதுவரையிலும் இப்படி ஒரு அப்டேட்டை உக்ரைன் கொடுக்கவே இல்லை. கர்சன் பகுதியை விட்டு எப்படி ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் வெளியேறினாங்களோ அதே மாதிரி சோலிடார் பகுதியை விட்டு எங்களுடைய ராணுவ வீரர்களும் வெளியேறிவிட்டார்கள். இப்போதைக்கு எங்களுடைய ராணுவ வீரர்கள் எந்த இடத்துல அசம்பிள் பண்ணணும்னு நாங்கள் சொல்லியிருந்தோமோ அதே இடத்துல அசம்பிள் ஆகியிருக்காங்க. இப்போ பாக்முத் பகுதி அப்படிங்கிறது தான் அடுத்த டார்கெட். இந்த பாக்முத் பகுதியிலிருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடியது தான் இந்த சோலிடார் பகுதி. ஸோ இந்த சோலிடார் பகுதியும் பாக்முத் பகுதியும் ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுன்னா ரஷ்யா பாதி வெற்றி அடைந்து விட்டார்கள். ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல நாடுகளும் வெளிப்படையாக ரஷ்யாவுக்கு ஆதரவு சொல்லிடுவாங்க. உக்ரைனுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் ரொம்ப ஃப்ராங்காக, என்னப்பா உக்ரைன் இப்படி தோத்துட்டேப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இந்த பாக்முத் பகுதி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பகுதி. லாஜிஸ்டிக்ஸ்லேருந்து அடுத்த கவுண்டர் அட்டாக் கொடுக்குற வரைக்கும் பாக்முத் பகுதியிலேருந்து தான் ரஷ்யா அவங்களுடைய படையை ஆரம்பிக்கும். அதுக்கான தயாரெடுப்பில் இப்போ ரஷ்யா ஈடுபட தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும், அதில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை ரஷ்யா பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இன்னைக்கு யார் ஒத்துக்கொண்டார்கள், உக்ரைனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஒத்துக்கொண்டது. ஸோ இப்படி ஒத்துக்கொண்ட பிறகு தான் இங்கே சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு யுத்தம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் உக்ரைனுடைய இழப்புகள் அப்படிங்கிறது டே பை டே ஒவ்வொரு நாளைக்கும் 3 இலக்க ராணுவ வீரர்களை இழந்து வருகிறார்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் யாருக்கு உளவு செய்தியாக கிடைக்குது, ஜெர்மனிக்கு உளவு செய்தியாக கிடைக்குது. அதனால் ஜெர்மனி என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போதைக்கு நம்முடைய டேங்குகள், பீரங்கிகள் அப்படிங்கிறத எங்கே கொண்டு போக வேண்டாம், உக்ரைனுக்கு கொண்டு போக வேண்டாம். ஒரு கட்டத்துக்கு மேலே உக்ரைனுக்குள்ளே கொண்டு போகிறதுனால ஜெர்மனிக்கு 2 இழப்புகள் இருக்குது. ஒன்று, லெப்பர்ட் அப்படிங்கிற டேங்கு ரஷ்யாவால் வீழ்த்தப்பட்டது என்றால் லெப்பர்ட் அப்படிங்கிற டேங்கினுடைய அந்த ஒட்டுமொத்தமான மதிப்பு குறைஞ்சிரும். முதல் ரீசன். இரண்டாவது ரீசன், தேவையில்லாமல் நேட்டோ படையை சார்ந்த ஒரு நாடு இல்லாட்டி ரஷ்யா கூட நம்ம இணக்கமாக செல்லணும்னு நினைக்கிறோமே, இப்போ நம்ம டேங்குகளை உக்ரைனுக்கு கொடுத்து அனுப்பிட்டோம்னா ரஷ்யா நம்மை பகைவராக பார்க்க தொடங்கும். அப்படி பகைவராக பார்க்க தொடங்கிட்டாங்கன்னா இந்த நோர்ட் ஸ்ட்ரீம் 1, நோர்ட் ஸ்ட்ரீம் 2 அப்படிங்கிற ஃபியூச்சர் பைப்லைன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அப்படியே என்ன ஆயிரும், நின்றுரும். இது இரண்டுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் ஜெர்மனி ரொம்ப பிடிவாதமாக நாங்கள் இப்போதைக்கு பீரங்கிகளை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நின்னாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே போலந்து என்ன செய்கிறாங்கன்னா, அதில் முதல் வெடியை வைக்கிறாங்க. நான் ஜெர்மனியினுடைய உத்தரவே இல்லாமல் லெப்பர்ட் அப்படிங்கிற டேங்கை கொடுக்க போகிறேன், இந்த ரிக்வஸ்ட்டை நான் ஜெர்மனிக்கு பாஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கமாக ஜெர்மனி நாட்டுக்குள்ளே அமெரிக்காவினுடைய விமானதளம் இருக்குது. அமெரிக்காவினுடைய அந்த விமானதளத்தில் மிகப்பெரிய ஒரு மீட்டிங்கை அமெரிக்காவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர்லேருந்து எல்லாருமே சேர்ந்து வைக்கிறாங்க.
அதில் ஜெர்மனிக்கு ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது பில்ட் பண்ணுறாங்க. நீ கொடுத்தே ஆகணும், நீ கொடுக்காதனால பல நாடுகள் கொடுக்க மறுக்கிறார்கள், பீரங்கிகள் இல்லாமல் இனிமேல் உக்ரைனால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜெர்மனியை கேன்வாஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜெர்மனி ரொம்ப நாளாக பிடிவாதமாக இருந்த ஜெர்மனி போலந்து மற்றும் இந்த இதர நாடுகள் கொடுக்கக்கூடிய இந்த ப்ரெஷரில் கடைசியாக போலந்துக்கு நாங்கள் அதை வந்து எமர்ஜென்சி ரிக்வஸ்ட்டாக எடுத்து அதுக்கான அனுமதியை கொடுக்குறோன்னு சொன்னாங்க. ஸோ போலந்தால் இப்போ என்ன செய்ய முடியும்? லெப்பர்ட் அப்படிங்கிற பீரங்கிகளை யாருக்கு அனுப்ப முடியும்? உக்ரைனுக்கு அனுப்ப முடியும். இன்னைக்கு ஜெர்மனி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நாங்களும் 14 லெப்பர்டு டேங்க் அப்படிங்கிறத யாருக்கு கொடுக்க போகிறோம்? இதே உக்ரைனுக்கு கொடுக்க போகிறோம்ப்பா. எங்களுடைய இந்த டேங்கை நீங்கள் என்ன செய்யலாம்? இப்போ ஜெர்மனி பல நாடுகளுக்கு இந்த லெப்பர்ட் அப்படிங்கிற டேங்கை கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு நாடு தான் போலந்து. அந்த போலந்து வேணும்னா ஜெர்மனியுடைய அனுமதியே இல்லாமல் உக்ரைனுக்கு இனிமேல் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி 10 நாடுகளுக்கு லெப்பர்ட் அப்படிங்கிற டேங்கை ஜெர்மனி கொடுத்திருந்தது என்றால் அந்த 10 நாடுகளும் அவங்க விருப்பப்படி ஜெர்மனிகிட்ட கேட்காமையே யாருக்கு அந்த டேங்குகளை கொடுக்கலாமா? உக்ரைனுக்கு அந்த டேங்குகளை கொடுக்கலாமா? இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே 14 லெப்பர்டு பீரங்கிகள் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு பெரும் வெற்றியாக பார்க்கப்படுது. இந்த லெப்பர்டு டேங்க் அப்படிங்கிறது வந்துட்டாலே, லெப்பர்டு அப்படிங்கிற டேங்கை பற்றி படித்தவங்களுக்கு தெரியும், சகதியாக இருக்கட்டும், இல்லாட்டி உக்ரைனுடைய அந்த டெரிட்டரியாக இருக்கட்டும், ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டெரிட்டரியாக இருக்கட்டும், அதுக்காகவே பில்ட் பண்ணப்பட்டது தான் இந்த லெப்பர்டு அப்படிங்கிற இந்த பீரங்கிகள். இந்த பீரங்கிகள் உக்ரைனுக்குள்ளே வருவது உக்ரைனுடைய மனதளவிலும் உக்ரைனுடைய படைபலத்துக்கும் மிகப்பெரிய ஒரு பூஸ்டாக இருக்கும். ஸோ இப்போ ரஷ்யா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் 2வது உலகப் போரில் உனக்கும் எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு ஜெர்மனி. அந்த அக்ரிமெண்ட்டை, அதாவது ஹிஸ்டரி லெவலில் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்டை நீ மீறிட்ட. இதனால் பல பின்விளைவுகள் நீ சந்திக்க நேரிடலாம். இன்றைக்கி இல்லை நாளைக்கு அப்படிலாம் நான் சொல்ல விரும்பலை, ஆனால் இதற்கான பதிலடி நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா இன்றைக்கி பெரிய ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தானா? இப்போ நம்ம பார்க்கிறது ஜெர்மனியுடைய டேங்க் லெப்பர்ட் அப்படிங்கிறது. அடுத்ததாக சேலஞ்சர் 2 அப்படிங்கிறத யூகே கொடுக்க போகிறதா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். யூகேனுடைய சேலஞ்சர் 2 இல்லாமல் அமெரிக்கா என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுடைய ஆப்ரஹாம் அப்படிங்கிற அந்த டேங்கை கொடுக்க போகிறாங்க. இந்த ஆப்ரஹாம் அப்படிங்கிற ஒரு டேங்க் கிட்டத்தட்ட ஒரு 30 டேங்க் அப்படிங்கிறது நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம். இனிஷியலாக ஒரு 10லேருந்து 15 கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவினுடைய ஆப்ரஹாம் டேங்க் அப்படிங்கிறது பீரங்கிகள் உக்ரைனுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அதை எல்லாத்தையும் நாங்கள் தீக்கரையாக்குவோம், எரித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரஷ்யா சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ரஹாம் டேங்க் அப்படிங்கிறது ரொம்ப லேஸ்பட்ட விஷயம் கிடையாது. இல்லாட்டி இந்த லெப்பர்டு, சேலஞ்சர் 2, ஆப்ரஹாம் அப்படிலாம் சொல்லும்போது அர்மதா அப்படிங்கிற ஒரு டேங்க் தெரியும்ல, ரஷ்யா களமிறக்க போகிறார்கள். ஆனால் அந்த அர்மதால மட்டும் இவங்க எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திட முடியுமா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் இருக்குது. ஸோ இத்தனை பீரங்கி படைகள் ஒன்றாக உக்ரைனுக்கு சாதகமாக வரும்போது ரஷ்யாவை ஒன்றுமில்லாமல் செஞ்சுருவாங்களா விக்கி அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அதுக்கான முயற்சிகளில் தான் இப்போ கடைசியாக யார் ஈடுபட்டு இருக்காங்க? இந்த மேற்குலக நாடுகள், குறிப்பாக உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படிங்கிறது ஈடுபட்டு வருகிறது. இங்கே நேட்டோ அப்படிங்கிற பெயர் வராது, இங்கே அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகள் அப்படிங்கிற பெயர் வராது, இங்கே உக்ரைனுடைய நட்பு நாடுகள் அப்படிங்கிற பெயர் வராது. உக்ரைனுடைய டிஃபென்ஸ் கான்டாக்ட் குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப் உருவாக்கப்பட்டு, ஏதோ வாட்ஸ்அப்பில் 256 நபர்களை வைத்து நம்ம ஒரு குரூப் உருவாக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு குரூப் தான் இந்த டிஃபென்ஸ் கான்டாக்ட் குரூப். இந்த டிஃபென்ஸ் கான்டாக்ட் குரூப்பில் 50 நாடுகள் இருக்காங்க. இந்த 50 நாடுகளும் உதவி செய்ய போகிறாங்க. நான் முதல்ல ஒரு விஷயத்த சொன்னேனே, ஜெர்மனி லெப்பர்ட் அப்படிங்கிற டேங்கை யார் வேணாலும் அவங்களுக்கு ரீசப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இதுக்கான காரணம் இந்த டேங்க் இப்போ லெப்பர்ட் அப்படிங்கிறது ஜெர்மனி மட்டும்தான் கொடுக்க முடியும்னா லெப்பர்டை உக்ரைனுக்குள்ளே பார்த்தாங்கன்னா ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிடும் இது ஜெர்மனியுடைய உதவி அப்படின்னு சொல்லி. ஆனால் இது ஜெர்மனி மட்டும் கிடையாது, நிறைய நாடுகள் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக ஜெர்மனிக்கு எதிராக மட்டும் ரஷ்யாவால் போர் புரிய முடியாது. பல நாடுகள்கிட்ட இவங்க இந்த டேங்க் யார் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா கேட்க வேண்டியதாக இருக்கும். அதனால் பல நாடுகளையும் ரஷ்யா எதிர்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் என்னுடைய அனுமதி இல்லாமையே நீங்கள் லெப்பர்ட் அப்படிங்கிற டேங்கை உக்ரைனுக்குள்ளே கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன விளையாட்டையும் ஜெர்மனி விளையாண்டுருக்காங்க. ஸோ ஒரு விஷயம் நல்லா புரியுது, இப்போ நடக்கக்கூடிய இந்த யுத்த காலத்தினுடைய ட்விஸ்ட்டில் ரஷ்யாவை வீழ்த்துவதற்கான பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது பீரங்கிகளால் முதல் படி எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேலே இந்த பீரங்கிகளுக்கான குண்டுகள், ஆர்ட்டிலரி வெப்பன்ஸ், ஆர்ட்டிலரிக்கான அமினேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே நாங்கள் ரீசப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் அமெரிக்கா உட்பட பல நாடுகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம நேற்றே பார்த்தோம் 155 mm ஆமினேஷன்ஸ் அப்படிங்கிறதும் 105 mm ஆமினேஷன்ஸ் அப்படிங்கிறதும் யாருக்கு கொடுக்கப்படாது, இப்போதைக்கு உக்ரைனுக்கு கொடுக்கப்படாது. அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்தோம். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான டீட்டெயில் என்னென்னா, இந்த ஆர்ட்டிலரி கன்ஸை வச்சு தான் டேங்க் அப்படிங்கிறத காப்பாற்ற முடியும். ஸோ டேங்க் ஒரு இடத்துல வந்து மூவ் ஆகி நிற்குங்க, அதுக்கு முன்னாடி இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் அப்படிங்கிறது வந்து நிற்கும். இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் அப்படிங்கிறது டேங்குக்கு முன்னாடியும் பின்னாடி வந்து நிற்கும். அதுக்கு பின்னாடி யார் வந்து நிற்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மர்டு வெஹிக்கிள் கொஞ்சம் வந்து நிற்கும். நார்மலாக இருக்கக்கூடிய ஆர்மர்டு வெஹிக்கிள் வந்து நிற்கும். அதுக்கும் பின்னாடி ஆர்ட்டிலரி கன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஆர்ட்டிலரி கன்ஸ் தான்
இவங்க இந்த டேங்க் இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள்லாம் போகிறதுக்கான வழியை அமைத்து கொடுக்கும். இந்த ஆர்ட்லரி கன்ஸ் போடக்கூடிய அந்த வெடிகள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குண்டுகளை வைத்து வழி அப்படிங்கிறது பிறக்கும். அந்த வழிகளை சரி செய்வதற்கும் அந்த வழிகளில் வேறு ஏதாவது குறுக்கீடுகள் இருக்குன்னா அதை இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் அப்படிங்கிறது தாக்கி அளிக்கும். அதே மாதிரி டேங்குக்கும் ஒரு கவசமாக இந்த இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிள் அப்படிங்கிறது இருக்கும். இந்த டேங்குகளை அழிப்பதற்காக ஹெலிகாப்டர்ஸ்லாம் வரும், இல்லை விமானங்கள் எல்லாம் வரும். அந்த விமானத்தை அழிப்பதற்கான குண்டுகளும் எங்கே இருக்கும்? இதே டேங்கு கிட்ட இருக்கும். அதுவும் குறிப்பாக இந்த லெப்பர்ட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, 62 டன் எடை இருக்கக்கூடிய இந்த டேங்க், 70 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய இந்த டேங்கில், 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய இந்த டேங்கில் ஹெலிகாப்டரை அழிப்பதற்கான ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுப்பா. அடுத்ததான் நம்ம இடத்த பிடிக்க வேண்டிய போட்டி இருக்குது. ஏன்னா இப்போ பாக்முத் பகுதியை பிடிச்சிருவாங்க. பாக்முத் பகுதியை பிடிச்ச உடனே அடுத்த சில பல இடங்களையும் ரஷ்யா பிடிச்சிருவாங்க. ஸோ பிடித்த ரஷ்ய வீரர்கள் எல்லாமே வேறு இடத்துக்கு போக வைக்கணும்னா டேங்குகளால் மட்டும்தான் முடியும். உடனடியாக எங்களுக்கு ஆயிரக்கணக்கான டேங்குகள் தேவைப்படும். உலக நாடுகள் ஒரு 100கணக்கான டேங்கையாவது எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போதைக்கு 13 லெப்பர்ட் அப்படிங்கிறது ஜெர்மனியும், ஒரு 4லேருந்து 5 லெப்பர்ட் அப்படிங்கிறது போலந்தும், இன்னும் பல பீரங்கிகள் அப்படிங்கிறது பல உலக நாடுகள் தருவதாக இருந்தாலும் இங்கே அடுத்த ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பீரங்கிகளில் எதுவுமே யாருக்கு பரிச்சயமானது கிடையாது. உக்ரைனுடைய இராணுவ வீரர்களுக்கு பரிச்சயமானது கிடையாது. உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் இதை பற்றி ஸ்டடி நடத்தினது கூட கிடையாது. உக்ரைனுடைய இராணுவ வீரர்களை பொறுத்த வரைக்கும் சோவியத் யூனியன் ரஷ்யா காலத்தில் இருக்கக்கூடிய அந்த டேங்கை தான் பயன்படுத்திட்டு வந்தாங்க. ஸோ இப்போ லெப்பர்டாக இருக்கட்டும், சேலஞ்சர் 2 இருக்கட்டும், இல்லை ஆப்ராமாக இருக்கட்டும், இதை எல்லாமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்கை உடனடியாக யார் கொடுக்க ஆரம்பிக்கணும்? இந்த நாடுகள், கரஸ்பாண்டிங் நாடுகள் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிக்கணும். ஸோ ஜெர்மனியினுடைய இராணுவ வீரர்கள் ஒன்று உக்ரைனுக்குள்ளே வந்து இந்த ட்ரைனிங் கொடுக்கணும், இல்லை உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் ஜெர்மனிக்கு போய் இந்த ட்ரைனிங் எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி அமெரிக்கா, ஜெர்மனிக்குள்ளேயே விமான தளம்லாம் இருக்குல்ல, அப்படின்னா அமெரிக்கா என்ன செய்வாங்கன்னா அமெரிக்காவினுடைய சோல்ஜர்ஸை ஜெர்மனிக்குள்ளே அனுப்பி வைப்பாங்க. அப்போ ஜெர்மனி இராணுவ வீரர்களும் அமெரிக்க இராணுவ வீரர்களும் அமெரிக்காவினுடைய விமானத்தளம், ஜெர்மனியில் இருக்கக்கூடிய விமானத்தளத்தில் ஒன்றிணைந்து உக்ரைனுடைய இராணுவ வீரர்கள் ஜெர்மனிக்குள் வரவழைக்கப்பட்டு 2 நாடுகள் 3 நாடுகள் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய ஜெர்மனி இராணுவ வீரர்களுக்கு என்ன கொடுப்பாங்க? ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த ட்ரைனிங்கை எப்படி சரியாக இவங்க கவனித்து யுத்த பூமியில் வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு விஷயம். சரிப்பா, ஜெர்மனியினுடைய அனுமதி இல்லாமல் இந்த லெப்பர்ட் அப்படிங்கிற டேங்கை ஏன் போலந்தால் கொடுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அதுக்கான காரணம் அதுதான் அக்ரிமெண்ட். ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு ஆயுதத்தை விற்பனை செய்கிறது அப்படின்னா அந்த நாட்டுக்கும் அதை வாங்கக்கூடிய நாட்டுக்கு மட்டும்தான் ஒப்பந்தம். அதை ஒட்டுமொத்தமாக இவங்களுடைய பேட்டன்ட், இல்லாட்டி நீங்கள் இது என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட மாட்டாங்க. இதனுடைய ஸ்பேர் பார்ட்ஸ், இதுக்கு ஏதாவது ரிப்பேர் சர்வீஸ் இருந்துச்சுன்னா அதை செய்கிறதுக்கான ஆனுவல் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்கிறது, இது எல்லாத்தையுமே எங்களுடைய நாடு ஏற்றுக்கொள்ளும், அதற்கு நீங்கள் சம்மதமாக அப்படின்னு சொல்லி தான் யார்கிட்ட கேட்பாங்க? இந்த விற்பனை செய்யக்கூடிய நாடு வாங்கும் நாடுகள்கிட்ட அக்ரிமெண்ட் கேட்டு அதை எழுதி வாங்குவாங்க. அப்படி தான் ஜெர்மனி லெப்பர்ட் அப்படிங்கிற டேங்கை போலந்துக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அக்ரிமெண்ட்டில் எழுதியிருப்பாங்க. இதை எக்காரணம் கொண்டு முன்னுடைய சுய லாபத்துக்காக வேறு நாடுகளுக்கு விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த டேங்க் எடுத்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செஞ்சிடலாம். அந்த டேங்க் ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொல்லி உலக அளவில் ஒரு பெரிய பிரச்சாரத்தை ஏற்படுத்தலாம். இதனால் அவங்களுடைய ஆயுத விற்பனை பாதிக்கப்படும். ஒரு நாட்டுக்கு ஆயுத விற்பனை பாதிக்கப்பட்டது என்றால் அந்த நாட்டுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே ஒருத்தன் சால்வ் பண்ணணும். இந்த ஒரு பிரச்சனை இருந்ததுனால தான் இவ்வளோ நாள் போலந்து உட்பட பல நாடுகள் ஜெர்மனிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, எங்களுக்கு இதுக்கான லைசன்ஸ் தாங்க, இல்லாட்டி நாங்கள் இதை கொடுத்துக்கிறோம், எமர்ஜென்சியாக இந்த ஒரு ரிக்வஸ்ட்டை நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லாம் ஓகே, இந்த டேங்குகள் எல்லாம் வரப்போகிறது. வேக்னார் குரூப் வேற முன்னேறி போய்கொண்டே இருக்கிறது பாக்முத் பகுதிக்கு. ரஷ்யாவிடம் இருந்து மிகப்பெரிய எச்சரிக்கை எல்லாமே வந்திருக்கு. அமெரிக்காட்ட வந்து சப்போர்ட் வந்திருக்கு உக்ரைனுக்கு. இப்போ ஜெர்மனியும் சப்போர்ட்டில் குதிச்சிருக்காங்க. அடுத்ததா என்ன நடக்கும்? ஏன் இந்த பீரங்கிகள் அப்படிங்கிறது இப்போது முக்கியத்துவமாக இருக்கிறது? இந்த 4 பீரங்கிகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? சீக்கிரமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காணொலியுடன் பார்க்கலாம். அது தமிழ் பொக்கிஷத்தில் தான் வரும். ஸோ தமிழ் பொக்கிஷத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் வியூகத்தில், தமிழ் வியூகத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.